7 நாள் ஆச்சு. வெயிட் லாஸ் ஆச்சா இல்லையா? ஃபேஸ் ஃபேட், பெல்லி ஃபேட்லாம் கம்மியே ஆகலையே, ஏன் இந்த டயட் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த 7 டேஸ்லலாம் நமக்கு ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அட்லீஸ்ட் 1 to 1.5 month ஆகுது கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வெயிட் லாஸோட ரிசல்ட்டை பக்காவாக நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் முயற்சி செய், பலனை எதிர்பார்க்காத, அப்படி ஒரு கான்செப்ட் தான். நம்ம என்ன தான் வெயிட் லாஸில் இருந்தாலும் கிரேவிங்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோன்னா நம்ம பெரிய பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். நான் என்னோடய கிரேவிங்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணேன்னு சொல்லட்டுமா? டிசிப்ளினால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 100 டேஸ்க்கு நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு நீங்கள் இருந்தாலே போதும், நம்ம இந்த 100 டேஸ் சேலஞ்சை பக்காவாக முடிச்சிடலாம். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துடலாமா? ஓவர் நைட் சோக்கடு ஓட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன், போமகிரான்ஸ் கூடவே ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு 50 கிராம் ஆஃப் பீனட்ஸ் எடுத்துக்கிட்டேன். வேர்க்கடலை கடையில் தான் வாங்கி சாப்பிட்டேங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கப் ஆஃப் ரைஸ், அதுக்கப்புறம் சுண்டல் கறி, கேபேஜ் பொரியல், இது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ரெஸ்ட் டேங்கிறனால சும்மா இல்லாமல் ஒரு 5K ஸ்டெப் நடந்தேங்க. அப்புறம் டின்னருக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா 2 சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான். நெக்ஸ்ட் டே விலாகில் பார்க்கலாம். பாய்.